சட்டமன்ற தேர்தலில் மாபெரும் வெற்றி பெற அயராது உழைக்க வேண்டுமென மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி நிர்வாகிகளுக்கு அமைச்சர் KN நேரு அறிவுறுத்தியுள்ளார். திருச்சி கிழக்கு தொகுதியில் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி செயல் வீரர்கள் கூட்டம் நடைபெற்றது. திருச்சி மாநகர திமுக செயலாளர் மு. மதிவாணன் தலைமையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் திமுக முதன்மை செயலாளரும் அமைச்சருமான KN நேரு சிறப்பு அழைப்பாளராக பங்கேற்றார். இதில் திருச்சி தெற்கு மாவட்ட செயலாளரும் அமைச்சருமான அன்பில் மகேஷ் பொய்யாமொழி, நாடாளுமன்ற உறுப்பினர் துரை வைகோ உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். அப்போது திருச்சி கிழக்கு தொகுதி திமுக வேட்பாளர் இனிகோ இருதயராஜை பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறச் செய்வதற்கான தேர்தல் பணிகள் குறித்து ஆலோசிக்கப்பட்டது. தொடர்ந்து பேசிய அமைச்சர் KN நேரு, சட்டமன்ற தேர்தலில் மாபெரும் வெற்றி பெற அயராது உழைக்க வேண்டுமென மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி நிர்வாகிகளுக்கு அறிவுறுத்தினார். பங்கு எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால், உங்களுக்கெல்லாம் தெரியும், ஒரு பூத்துக்கு 10 பேர் ஏற்கனவே போட்டிருக்கிறோம். 100 ஓட்டுக்கு ஒருத்தர் என்ற அளவில் வந்திருக்குது. அப்படி பார்த்தால் 300 பூத்துக்கு 3000 பேர் இருக்கிறாங்க. 3000 பேரும் கிட்டத்தட்ட ஒருவருக்கு 30 வாக்குகள் நீங்கள் அதை வாங்கிவிட்டீர்கள் என்று சொன்னால் அவருடைய வெற்றி இன்றைக்கே உறுதி செய்யப்பட்ட வெற்றியாக இருக்கு. சட்டமன்ற தேர்தலில் மாபெரும் வெற்றி பெற அயராது உழைக்க வேண்டுமென மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி நிர்வாகிகளுக்கு அமைச்சர் KN நேரு அறிவுறுத்தியுள்ளார். திருச்சி கிழக்கு தொகுதியில் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி செயல் வீரர்கள் கூட்டம் நடைபெற்றது. திருச்சி மாநகர திமுக செயலாளர் மு. மதிவாணன் தலைமையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் திமுக முதன்மை செயலாளரும் அமைச்சருமான KN நேரு சிறப்பு அழைப்பாளராக பங்கேற்றார். இதில் திருச்சி தெற்கு மாவட்ட செயலாளரும் அமைச்சருமான அன்பில் மகேஷ் பொய்யாமொழி, நாடாளுமன்ற உறுப்பினர் துரை வைகோ உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். அப்போது திருச்சி கிழக்கு தொகுதி திமுக வேட்பாளர் இனிகோ இருதயராஜை பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறச் செய்வதற்கான தேர்தல் பணிகள் குறித்து ஆலோசிக்கப்பட்டது. தொடர்ந்து பேசிய அமைச்சர் KN நேரு, சட்டமன்ற தேர்தலில் மாபெரும் வெற்றி பெற அயராது உழைக்க வேண்டுமென மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி நிர்வாகிகளுக்கு அறிவுறுத்தினார். பங்கு எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால், உங்களுக்கெல்லாம் தெரியும், ஒரு பூத்துக்கு 10 பேர் ஏற்கனவே போட்டிருக்கிறோம். 100 ஓட்டுக்கு ஒருத்தர் என்ற அளவில் வந்திருக்குது. அப்படி பார்த்தால் 300 பூத்துக்கு 3000 பேர் இருக்கிறாங்க. 3000 பேரும் கிட்டத்தட்ட ஒருவருக்கு 30 வாக்குகள் நீங்கள் அதை வாங்கிவிட்டீர்கள் என்று சொன்னால் அவருடைய வெற்றி இன்றைக்கே உறுதி செய்யப்பட்ட வெற்றியாக இருக்கு.